ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சமைக்கிறது என்ன தான் ஈஸியாக சமைச்சாலும் அன்றைக்கி என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணுறது இருக்கே, அது ரொம்ப பெரிய டாஸ்க். எனக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு அந்த மாதிரி தோணியிருக்கலாம். பட் அதே ஈஸியாக முடிக்கணும் அப்படின்னா நம்ம சமையலுக்கு தேவையானதை முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டோன்னா ஈஸியாகிடும். ஸோ அந்த மாதிரி என்னோடய சமையலை ஈஸி ஆக்குறதுக்கும் டைம் சேவ் பண்ணுறதுக்கும் நான் ஒரு சில விஷயங்கள் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருவேன். அதுலேருந்து ஒரு 4 ஃபுட் ஐட்டம்ஸ் பற்றி இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம சம்பால் ரெசிபிக்கு யூஸ் பண்ணுற சில்லி பேஸ்ட்டு எப்படி அரைக்கலாம் சொல்லிட்டு பார்க்கலாம். நம்மளோட ஷார்ட்ஸ் வீடியோவை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் இந்த சம்பால் ரெசிபியை பற்றி. ரீசெண்டாக கூட ப்ரான் சம்பால் போட்டிருக்கும் போது ஒரு சில பேர் கமெண்டில் இந்த சில்லி பேஸ்ட் எப்படி அரைக்கணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இந்த இதுக்கு பார்த்திங்கன்னா நான் 2 டைப் மிளகா யூஸ் பண்ணுவேன். ஒன்று காஷ்மீரி மிளகா, இன்னொன்று சம்பா மிளகா. காஷ்மீரி மிளகா பார்த்திங்கன்னா நல்ல கலர் கொடுக்கும், உரப்பு இருக்கும், பட் ரொம்ப இருக்காது. இந்த சம்பா மிளகா பார்த்திங்கன்னா நல்ல உரப்பாக இருக்கும். ஸோ அதனால் நான் 2மே மிக்ஸ் பண்ணி தான் சேர்ப்பேன். ஆனால் சம்பா மிளகா ஒரு கைப்பிடி அளவு எடுத்தேன் அப்படின்னா காஷ்மீரி மிளகா டபுளாக யூஸ் பண்ணுவேன். சம்பா மிளகா கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு மிளகாய் எல்லாமே கட் பண்ணிடணும். ஏன்னா நம்ம அதுக்குள்ளே இருக்கிற சீட்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பேஸ்ட்டாக அரைக்கணும். மிளகாய் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டோன்னா அந்த சீட்ஸ்லாம் வெளியாகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் எல்லா மிளகாயும் கட் பண்ணிட்டேன். கட் பண்ணும்பொழுதே பார்த்திங்கன்னா நிறைய விதை கீழே அந்த அடியில் போயிடுச்சு. ஆனால் இன்னுமே மிளகாய்க்குள்ளே ஸ்டக் ஆகிருக்கும். அது எல்லாமே எடுக்கணும் அப்படின்னா நல்லா மூடியை போட்டு ஒரு 4-5 தடவை அதை குலுக்கிக்கிட்டே இருந்தோன்னா அந்த சீட்ஸுமே அந்த பாத்திரத்துக்கு கீழே போயிடும். ஸோ இதுக்கப்புறம் எப்படி அந்த விதையும் மிளகாயும் தனித்தனியாக எடுக்கணும்னா அதுக்கு ஒரு 2-3 ட்ரிக்ஸ்லாம் இருக்குது. நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா அந்த மூடியை லைட்டாக ஒரு பக்கம் மட்டும் ஓப்பன் பண்ணி விட்டு மறுபடி குலுக்கி விடுவேன். அந்த கேப் வெளியே அந்த சீட்ஸ் எல்லாமே அழகாக வெளியே வந்துடும். இது இல்லாமல் இன்னும் 2-3 ட்ரிக்ஸ்லாம் இருக்குது இந்த சீட்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு. நல்லா குலுக்கிட்டு நியூஸ் பேப்பரில் போட்டு மிக்ஸ் பண்ணோன்னா அந்த சீட்ஸ் எல்லாம் கீழே போயிடும், மிளகாய் எல்லாம் மேலே வரும். மேலாப்பில் இருக்கிற மிளகாயை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். அப்படி இல்லாட்டி நம்ம கீரை எல்லாம் வடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணோம்ல ஒரு கூடை, அது அந்த கேப் இந்த சீட்ஸ் வெளியாகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதில் கூட போட்டு எடுக்கலாம். எனக்கு இந்த மூடி போட்டு செய்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். லைட்டாக அந்த சீட்ஸ் வெளியாகிற மாதிரி மட்டும் கேப் விட்டு அப்படியே இது பண்ணோன்னா ஒரு சீட்ஸ் கூட இல்லாமல் எல்லாம் வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் நல்ல சுட சுட இருக்கிற தண்ணியில் ஒரு 15 மினிட்ஸ் அதை அப்படியே மூடி போட்டு ஊற வச்சிடணும். இதில் முக்கியமே சுடு தண்ணியில் அது ஊற வைக்கணும். நீங்கள் நல்ல சூடான தண்ணியில் ஊற வைக்கலாம். அப்படி இல்லாட்டி ஒரு 5 to 7 மினிட்ஸ்க்கு அதை நல்லா பாயில் பண்ணி கூட எடுத்துக்கலாம். அதுதான் முக்கியம். ஏன்னா நீங்கள் நார்மலாக பச்சை தண்ணியில் ஊற வச்சுட்டு அந்த மிளகா சாந்து அரைக்கிறதுக்கும் சுடு தண்ணியில் ஊற வச்சுட்டு அரைக்கிறதுக்கும் டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த சம்பாலை பொறுத்த வரைக்கும் சுடு தண்ணியில் தான் நீங்கள் ஊற வைக்கணும். சுடு தண்ணியில் நல்லா 15 மினிட்ஸ் ஊறினதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ஆற வச்சு அதை மிக்ஸி ஜாரில் அரைச்சி இந்த சம்பாலுக்கான சில்லி பேஸ்ட் ரெடி பண்ணிடுவேன். மெயினாக நம்ம அந்த சீட்ஸ் ரிமூவ் பண்ணுறது எதுக்கு அப்படின்னா, ஒன்று சீட்ஸோடு சேர்த்தோன்னா பேஸ்ட் ரொம்ப நைஸாக கிடைக்காது. ஒரு மாதிரியாக கொரன்னு தான் இருக்கும். எவ்வளோ தான் நம்ம பிளெண்ட் பண்ணாலும் அது ஒரு மாதிரியாக கொரன்னு இருக்கும். சாப்பிடும்பொழுது அது நல்லா ஸ்மூத்தாக இல்லாமல் ஒரு மாதிரியாக ஏதோ தட்டுப்படுற மாதிரி இருக்கும். அது ஒன்று. இன்னொன்று சீட்ஸோடு போடும்பொழுது இன்னுமே ஸ்பைசி அதிகமாயிரும். அதனால தான் மெயினாக அந்த சீட்ஸை ரிமூவ் பண்ணுறது. சம்பால் நம்ம டெய்லியும் சமைக்க போகிறது கிடையாது. வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி தான் சமைப்போம். பட் ஒரு சில பேர் 2 days once இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சமைக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்கும்பொழுது அவங்க எப்படி ஸ்டோர் பண்ணுவாங்கன்னா, அரைக்கும்பொழுது கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அரைச்சி அதை ஸ்டோர் பண்ணுவாங்க. அப்படி இல்லாட்டி ஃப்ரீசரில் போட்டுருவாங்க. ஸோ அது கொஞ்சம் நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். நான் நாளைக்கு சம்பால் செய்ய போகிறேன் அப்படின்னா முதல் நாள் தான் அந்த சில்லி பேஸ்ட்டு அரைப்பேன். பட் அரைக்கும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் சேர்த்து அரைப்பேன். 2 தடவை குக் பண்ணுற மாதிரி. முதல் தடவை குக் பண்ணிவிட்டு மீதம் இருக்கிறத அதே பாக்ஸில் போட்டு ஃப்ரீசரில் வைக்க மாட்டேன், சில்லரில் தான் வைப்பேன். அப்படி இருந்துமே பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு வாரத்துக்கு கெட்டு போகாமல் இருக்கும்.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். நம்மளோட சமையலில் இது ரொம்ப முக்கியம்னே சொல்லலாம். நான்வெஜ்ஜாக இருக்கட்டும், வெஜ்ஜாக இருக்கட்டும், ஏதாச்சும் கிரேவி பண்ணுறோம் இல்லை ஃப்ரை பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஆட் பண்ணுவோம். அப்பப்போ தேவைப்படும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அரைக்கிறதுக்கு பதிலாக அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோன்னா நமக்கு சமையலுக்கு வந்து ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு இது கண்டிப்பாக நம்ம வீட்டில் ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் இருக்கும். இஞ்சியும் பூண்டும் பார்த்திங்கன்னா சைனாலேருந்து வர்றது அந்தளவுக்கு ஸ்பைஸியாக இருக்காதா, ஸோ நான் வந்து சமமாக தான் எடுத்துக்குவேன். பட் இந்த நாட்டு பூண்டு இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். இந்தியாவிலேருந்து இஞ்சி ஒன்று இருக்கும், இந்தியன் ஸ்டோர்லாம் போனால் கிடைக்கும், சின்னதாக இருக்கும் அது. அந்த இஞ்சி வந்து கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்துட்டு நம்ம இஞ்சி கம்மி பண்ணிவிட்டு பூண்டு கொஞ்சம் அதிகமாக வந்து சேர்த்து அரைச்சிக்கலாம். இது ரெண்டுமே வந்து அந்தளவுக்கு ஸ்பைசி இருக்காதனால நான் கொஞ்சம் சமமாக தான் வந்து எடுத்து அரைச்சிக்குவேன். இஞ்சி பூண்டு வந்து அந்த தோலை எடுக்கிறதுக்கு ஈஸியாக எனக்கு தெரிஞ்ச ட்ரிக் நான் ஃபாலோ பண்ணதை வந்து சொல்கிறேன். மேபி அது உங்களுக்கு யூஸ் ஆகலாம், இல்லாட்டி யூஸ் ஆகாமல் கூட இருக்கலாம். எனக்கு அது வந்து நான் பார்த்து யூஸ் ஆனதுனால அதை வந்து ஷேர் பண்ணுறேன். ஒரு சில தோல் சீவுறது வந்து கொஞ்சம் அந்த பிளேடு கேப் பெருசாக இருக்கிறதுனால தோல் சீவும்போது பார்த்திங்கன்னா உள்ளதையும் சேர்த்து கட் பண்ணிடும். அப்போ நிறையா வேஸ்ட் ஆயிரும் இல்லையா? அப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்பூன் வந்து நல்லா தின்னாக இருக்கிற மாதிரி உள்ள ஸ்பூனாக எடுத்து அழகாக சீவி பாருங்கள். இஞ்சி, கேரட், கிழங்கு இது எல்லாமே அழகாக தோலை மட்டும் சீவிரும். உள்ளது எதுவுமே வேஸ்ட்டே ஆகாது. பூண்டு உரிக்கும் போதெல்லாம் யாரெல்லாம் வந்து எரிச்சல் ஆகிருக்கீங்க? எனக்குலாம் வந்து ரொம்ப கோவமாயிரும். ஏன்னா அதை உரிக்கும் பொழுது அன்னைக்கு கூட தெரியாத அடுத்த நாள் பார்த்திங்கன்னா அந்த கட்டை விரல் நெகத்துக்குள்ளே ஒரு மாதிரி எரியிற மாதிரியே இருக்கும். ஒரு தடவை பூண்டு உரிக்கிறதுக்கு ஈஸியாக வந்து ஒரு ட்ரிக் வந்து சொல்லியிருந்தாங்க. நல்லா இந்த மாதிரி பெரிய சைஸ் பூண்டாக இருந்துச்சு அப்படின்னா மேலே உள்ள தோலெல்லாம் எடுத்துட்டு சின்னதாக ஒரு நைஃப் வச்சு குத்தி இப்படி எடுத்தோன்னா அந்த பூண்டு மட்டும் அழகாக வந்துடும், தோல் வந்து ஒட்டி அதிலே இருக்கும். ஸோ நானுமே வந்து அந்த வீடியோ பார்த்துட்டு இவ்வளோ அழகாக செய்கிறாங்களே, ஈஸியாக வந்து உரிச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணும்பொழுது எனக்கு வரல. ஆனால் நான் எப்போது பூண்டு வந்து உரித்தாலுமே அந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணி பார்ப்பேன். ஒரு சில இது வந்து வரும், ஒரு சிலது வராது. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறது, வந்த வரைக்கும் லாபம் அப்படி சொல்லிட்டு உரிச்சிட்டு இருப்பேன். சின்ன பூண்டாக இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக இடிக்கல்ல தட்டிட்டு அந்த தோலை வந்து எடுத்துடலாம். நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். யாருக்காச்சும் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு பூண்டில் உள்ள அந்த தோலை வந்து எடுக்கிறதுக்கு ஏதாவது ஈஸியான வழி இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு யூஸ் ஆகும். இஞ்சி மட்டும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைப்பேன். ஏன்னா ஒரு சில நேரம் வந்து அப்படியே பெரிய சைஸாக போட்டுட்டோம் அப்படின்னா ஒரு இடத்துல வந்து அரைப்படாமல் இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு குட்டியாக கட் பண்ணிவிட்டு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக தண்ணி எதுவுமே சேர்க்காமல் அரைச்சி இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிப்பேன். ஃப்ரீசர்லாம் வைக்க மாட்டேன், நார்மலாக கீழே தான் உள்ள சில்லரில் தான் வைப்பேன். நமக்கு நார்மலாக இட்லி மாவு அரைச்சாலுமே பார்த்திங்கன்னா ஒரு 2 வீக்ஸ் வரைக்கும் ரொம்ப புளிப்பாலாம் ஆகாது. ஸோ அதே மாதிரி தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கும், கெட்டு போகாது சீக்கிரத்தில். அதுக்காக வந்து ஒரே நேரத்தில் நிறைய அரைச்சி ஸ்டோர் பண்ணிலாம் வைக்க மாட்டோம். ஸோ அந்த 10 டேஸ்க்கு ஏற்ற மாதிரி அரைச்சி வைப்போம். இப்போ ஒரு சில பேர்லாம் வந்துட்டு 1 மந்த்துக்கு ஸ்டோர் பண்ணணும், நம்ம வந்து அடிக்கடிலாம் அரைக்க முடியாது, ஒரு தடவை அரைச்சி வச்சா அதை 1 மாதத்துக்கு வச்சுக்கலாம் அப்படின்னா மேபி இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன ஜிப்லாக் பேக்கில் போட்டு அதை ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி அப்படியே தூக்கி ஃப்ரீசரில் போட்டுருங்க. ஒரு 2 மணி நேரம் கழித்து பார்த்திங்கன்னா அது நல்லா கட்டி ஆயிரும். அதுக்கப்புறம் நைஃப் வச்சு அதை க்யூப்ஸ் மாதிரி கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பாக்ஸில் போட்டு நம்ம ஃப்ரீசர்லேயே ஸ்டோர் பண்ணோன்னா சமைக்கும்பொழுது எவ்வளோ பீஸ் வந்து வேணுமோ அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தனித்தனி பீஸாக கட் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணுறதுனால நம்ம சமைக்கும்பொழுது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ வந்து தேவைப்படுதோ அந்த பீஸ் அளவு மட்டும் எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் மொத்தமாக வெளியில் எடுத்து வச்சு டீஃப்ராஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் யூஸ் பண்ணணும்லாம் கிடையாது. சும்மா கையால் அந்த பீஸை பிச்சோன்னாவே வந்துடும். ஸோ ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப நாளைக்கும் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம்.
டின்னருக்கு பார்த்திங்கன்னா சூப்லாம் வந்து அடிக்கடி செய்வோம். ஸோ அதுக்கு வந்து சேர்க்கறதுக்காக சிக்கன் ஒண்டான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி நான் ஃப்ரீசரில் வந்து போட்டுடுவேன். 1 மந்த் வரைக்குமே கெட்டு போகாமல் இருக்கும். சூப்புக்கு சேர்க்கலாம், அதுக்கப்புறம் வந்து சும்மா ஸ்டீம் பண்ணி சாப்பிட்லாம், ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம். ரீசெண்டாக கூட நான் சில்லி ஒன்டான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். அந்த ஷார்ட்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் வந்து கமெண்ட்ஸில் ரெசிபி வந்து கேட்டிருந்தீங்க. அதை செய்கிறது ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட்டு அதுக்கான ஃபில்லிங் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். நான் சிக்கன் ஒன்டான் தான் ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்து போர்க்கில் கூட செய்யலாம். நம்ம சாப்பிட மாட்டோம் அப்படிங்கிறதுனால நான் சிக்கன் வச்சு செஞ்சுருக்கேன். மீன்ஸ் பண்ண சிக்கன் நிறையா எடுத்துகிட்டு அதில் வந்து கொஞ்சமாக வந்து ப்ரானுமே மீன்ஸ் பண்ணி சேர்த்துருந்தேன். ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் ரெண்டும் மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா. ப்ரான் பிடிக்கலன்னா நீங்கள் ப்ரான் அவாய்ட் பண்ணிவிட்டு சிக்கன் மட்டும் வச்சு செய்யலாம். கொஞ்சமாக உப்பு, அதுக்கப்புறம் நிறைய ஒயிட் பெப்பர், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு செசமி ஆயில், 1 டேபிள் ஸ்பூன் வந்து லைட் சோயா சாஸ், ஸ்ப்ரிங் ஆனியன், இது எல்லாமே போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ நல்லா இந்த மாதிரி தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த ஃபில்லிங் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். ரெடி பண்ண அந்த ஃபில்லிங் வந்து இந்த மாதிரி ஜிப்லாக்கில் போட்டு அதுக்கப்புறமா அந்த ரேப்பில் வச்சு நம்ம மடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னால இந்த மாதிரி போட்டுக்கிட்டேன். இல்லைன்னா சும்மா பவுல்லே வச்சுட்டு நம்ம ஸ்பூனில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கூட நம்ம வச்சுக்கலாம். எல்லாமே நம்மளோட இது தான். நமக்கு எது ஈஸியாக இருக்குது, எது பெட்டராக இருக்கோ அதை வந்து ஃபாலோ பண்ண வேண்டியதான். இதுதான் வந்துட்டு இந்த ஒன்டான் ரேப்ஸ். அது என்டியூஸ்லலாம் வந்து கிடைக்கும். இந்த பேஸ்ட்ரி பார்த்திங்கன்னா ஒரு பேக்குள்ளே ஒரு 50 ஷீட்ஸ் வந்து இருக்கும். அவ்வளோ தின்னாக வந்து வச்சுருப்பாங்க. நம்ம எடுக்கிறதுக்கும் ஈஸியாக தான் இருக்கும். ஒன்றோட ஒன்று ஒட்டாது. மேலாப்பில் மாவெலாம் தூவி வச்ச மாதிரி தான் இருக்கும். ஒவ்வொரு ஷீட்டாக எடுத்து அதுக்கப்புறம் அந்த ஃபில்லிங் வந்து சென்டரில் அந்த கை மேலே வச்சு சென்டரில் கொஞ்சமாக தான் வைக்கணும். ஃபில்லிங் நிறையா வச்சுட்டோன்னா அது அவ்வளோ தின்னாக இருக்கும். ஸோ பிஞ்சு போகிறதுக்கு சான்ஸ் நிறையாவே இருக்குது. நான் செய்யும் போதே ஒரு 5-6 பீஸ் கிட்ட வந்து பிஞ்சு போச்சு, வேஸ்ட்டாக தான் போயிருச்சு. ஸோ ரொம்ப கவனமாக தான் செய்கிற மாதிரி இருந்துச்சு. நான் இதை மடிக்கிறதுக்கு வந்து வேறு இதில் கூட மடிப்பாங்க, வேறு ஷேப்பில் கூட மடிப்பாங்க. நான் வீடியோ பார்த்து வச்சுருந்தேன். இதுவே எனக்கு ஓகே தான் இருந்துச்சு, ஈஸியாகவும் இருந்துச்சா. ஸோ நான் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஃபில்லிங் வச்சு எல்லாத்தையும் அப்படியே ப்ரெஸ் பண்ணி நம்ம இந்த முடிச்சு போட்டு வைப்போம் இல்லையா, ஸோ சுருக்கு பையெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரியே தான். அந்த மாதிரி போட்டு அப்படியே டைட்டாக ப்ரெஸ் பண்ணோன்னா அது எல்லாமே வந்து ஒட்டிக்கும். ஃபைனலாக வந்துட்டு ஒரு 44 ஒன்டான் வந்து ரெடி பண்ணியாச்சு. இடையில வந்து அந்த 6 சீட் கிட்ட பிஞ்சு போச்சு. வச்சு ப்ரெஸ் பண்ணேன். அது கொஞ்சம் நிறையா வச்சோன்னா பிஞ்சிக்கிட்டு வந்துடுச்சு. எனக்கு ஃபில்லிங்கும் வந்து நிறையா இருந்தது, எக்ஸ்ட்ராவே கொஞ்சம் இருந்துச்சு. அதை என்ன பண்ணேன்னா ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டு அப்புறம் ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் தொம்யாம் சூப்பில் போட்டு சாப்பிட்டு இருந்தேன். அப்புறம் இந்த சிக்கன் ஒன்டானுமே பார்த்திங்கன்னா நம்ம ஜிப்லாக்கில் போட்டு ஃப்ரீசரில் வச்சோன்னா 1 மணி நேரத்தில் அது நல்லா கட்டியாயிரும். எடுக்கும்பொழுது வந்து உடனே ஃப்ரீசர்லேருந்து எடுத்தோன்னா உடஞ்சி போயிடும். கொஞ்சம் நேரம் வெளியில் வச்சுட்டு எடுத்திங்கன்னா அது தனித்தனியாக நமக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். 1 மாதத்து வரைக்கும் இதை வந்து நம்ம ஃப்ரீசரில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். நல்ல ஃப்ளேவராக இருக்கும். நம்ம ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான். இதை ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம், சூப்பில் ஆட் பண்ணலாம். மேகி இதெல்லாம் செய்கிறீங்க அப்படின்னா, சூப் மேகி செய்கிறீங்க அப்படின்னா அதில் ஆட் பண்ணி சாப்பிட்லாம். இல்லை நான் ரீசெண்டாக ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டிருந்தேன்ல, சில்லி வச்சு ஒன்டான் செஞ்சுருப்பேன். அந்த மாதிரி கூட செஞ்சு சாப்பிட்லாம். ரெசிபி கேட்டவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனலாக வந்துட்டு ஜீரகம் மிளகு பவுடர். இது கண்டிப்பாக என்னோடய சமையலில் நிறைய அதுக்கு யூஸ் பண்ணுறதுனால குட்டி பாட்டிலில் இதை அரைச்சி நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். ரொம்ப சிம்பிள் தான். 2 ஸ்பூன் வந்து மிளகு, 3 ஸ்பூன் வந்து ஜீரகம். ஸோ சீரகம் கொஞ்சம் அதிகமாக சேர்ப்பேன். அதை 2 மட்டும் சேர்த்து அப்படியே வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு கொரப்பாக அரைச்சி பாட்டிலில் போட்டு வச்சுக்கிறது. இது ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணுறது தான். பட் ஒவ்வொரு தடவையும் நம்ம ரெடி பண்ண முடியாது. இப்போது பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணுறோன்னா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சமாக அரைக்க முடியாது இல்லையா, அதனால இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோன்னா ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான்.
வெஜ்லேயும் சரி நான்வெஜ்லேயும் சரி லைட்டாக ஃப்ரை மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா சமைச்சு முடிச்சுட்டு இறக்க போகிற நேரத்தில் இதில் ஒரு ஸ்பூன் எடுத்து அப்படி மேலாப்பில் தூவி விட்டு இறக்குனிங்கன்னா அந்த ஃப்ளேவரே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். இதை வறுத்துட்டு கூட நீங்கள் பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். எனக்கு வந்து வறுக்கிறத விட இந்த மாதிரி பவுடர் பண்ணுறது பிடிக்கும் அப்படிங்கிறனால அதை நான் அப்படியே பச்சையாகவே குறப்பாக அரைச்சி இந்த குட்டி பாட்டிலில் தான் ஸ்டோர் பண்ணிக்குவேன். எனக்கு சமைக்கிறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். பட் இருந்தாலும் வந்து எல்லா டைமும் ஒரே மாதிரி இருக்காது இல்லையா? ஸோ என்னோடய சமையலை ஈஸி ஆக்குறதுக்கும் டைம் சேவ் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி ஒரு சிலது வந்து குட்டி குட்டி ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்குவேன். அவ்வளோதான், இதோட வீடியோ முடியுது. வீடியோ வந்து போர் அடிக்காமல் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.